ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் நிறமாக இருக்க நம்ம பற்களை எப்படி வெண்மையாக மாற்றுறதுன்றதுக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்காக வீட்டில் இருக்க பொருளை யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் இதை பற்களை வெள்ளையாக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இதை டெய்லி ஒரு நாளைக்கு 2 டைம் செய்யணும். ஃபர்ஸ்ட் எலுமிச்சை பழத்தை துண்டாக வெட்டி இதை பற்கள் மேலே தேய்க்கணும். இதனால் பற்கள் நமக்கு இயற்கையாகவே வெண்மையாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை பழத்தோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம பல்ல துலக்கணும். அடுத்தது கடுகு எண்ணெய். பற்களை வெள்ளையாக்குறதுல பாரம்பரிய வீட்டு வைத்தியம்னா அது கடுகு எண்ணெயும் ஒன்று. இந்த கடுகு எண்ணெயோட மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சேர்த்து இதை பேஸ்ட் போல் செஞ்சுட்டு இந்த பேஸ்ட்டை எடுத்து துலக்கணும். இதனால நம்ம பற்கள் வெண்மையாக மாறிடும். அடுத்து பேக்கிங் சோடா உப்போடு சேர்த்து நம்ம பல் துளக்கிட்டு வந்தோம்னா பற்கள் வெண்மையாக மாறி ஜொலிக்கவும் தோன்றும். அடுத்து உப்பு. இந்த உப்பை வச்சு நம்ம பல் துளக்கினோம்னா நம்மளுக்கு ஈறு பிரச்சனை, இரத்த கசிவு, ஈறுகளில் வர இரத்த கசிவு இதெல்லாம் கூட போயிட்டு பல்லும் வெண்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பளிச்சுன்னு தெரியும். அடுத்து ஆரஞ்சு பழத்தோல். இந்த ஆரஞ்சு பழத்தோல் பற்களுக்கு ரொம்பவே நல்லது. பற்கள் வெள்ளையாக மாறணும்னு நினைக்கிறவங்க ஆரஞ்சு பழத்தோட தோல் அப்படி இல்லைன்னா அது உள்ளே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்க பொருளை மட்டும் எடுத்து பல்லு தேய்ச்சோம்னா நம்ம பற்கள் மின்னுவதோடு நம்ம வாய் துர்நாற்றமும் போயிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.